அதனால என்ன சோதனை செய்து பார்த்தீங்க. சரி சரிப்பா, அதெல்லாம் மறந்துட்டேன். சரி வாங்க போகலாம். அதுதான் என்னம்மா பாருமா, எனக்கு ஒரு பயமா இருக்குது. ஏன் ஒரே பதட்டத்தோட இருக்குது? ஏன் என்னாச்சுமா? இத பாருப்பா, எப்படியாவது வாய் திறந்து வாய் தவறி அப்பா கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டுனா இல்ல சொல்ல மாட்டேமா, சொல்ல மாட்டேன், பயமா இருக்குது. அதனால எனக்கு இதெல்லாம் சொல்ல மாட்டேன் என்று எனக்கு சின்னதா ஒரு சத்தியம். அப்படி என்றால் என் மீது உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. நான் சத்தியம் செய்து கொடுத்தாதான் என் மீது நம்பிக்கை வரும். ஆமா சரியம்மா, உங்கள் விருப்பப்படி அம்மா எனக்கு நடந்த விஷயத்தை யாரிடத்திலும் நான் சொல்ல மாட்டேன். இது
கண்ணால் காண்பது போய் காலால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே. அப்ப பார்த்து நாங்க விட்டாளா? நம்பாதீங்கப்பா. அதோட தெய்வம் அதுவா தெய்வம். அந்த தெய்வத்தை அப்புறம் இதை எடுத்து அங்க வைக்கணும். இந்த தெய்வத்தை இவளையா இந்த தெய்வடியாலே பாத்தீங்களா? இந்த பாயல பாத்து அமர்ந்தே. இவன் எனக்கு மகன் அல்ல. சரி, இவன் நம்முடைய நாட்டில் இருக்க கூடாது. இவனை சிறுக சிறுக சித்திரவதை செய்து கண்ட துண்டமாக வெட்டி நான்கை கழுகி நாய் மாமா மாபெரும் சபையில மணிமொழி சுட்டினா என் கையால சுட்டினா நல்ல நிக்காதா இல்ல அதுனா அவ்வளவு பலுவா? அப்பா என்ன சொன்னா? மணிமொழி மாமா கையால சூடு போறதான்னு சொன்னாரு. அது என்ன சொல்லுவா? மாமா வேணாம் நீ சூட்டுப்பா மரியாதை சொல்லு. அதை விட்டுட்டு நீ எங்க இருந்தோ வந்தவன், வேலைக்காரன் சமம் படைத்தவன், வா என்றால் வரக்கூடியவன், போ என்றால் போகக்கூடியவன், நாள் செருப்புக்கு சாமான் வேண்டாம். செருப்பு பண்ண வேலையை பார்த்தா நான் மாமண்டாடுறாரு. தாய் மாமனா நாய் மாமா அப்படி இருக்கும்போது இப்ப அவன் எல்லாம் எதுவும் வந்து தப்பு பண்ணலைங்க. நீ வர எதுவும் தப்பு பண்ணலைங்க. நீ வர நீ என்னவோ அரசாப்பில் பேசலான்னு சொல்லி கோவத்தை வச்சு நடிக்கிற. நீ உங்க பாப்பாவோ உங்க பொண்டாட்டி அது போனது தங்கச்சா? உன் தங்கச்சி தான் அவரை கட்டி பிடிச்சி மொத்தம் கட்டுதுங்க. தெரியுமா? அட கூட்டி கொடுத்த டாபரு டாபரு என்ன அடப்பா கூட்டி கொடுப்பது குருகடாஷ்டம், காட்டி கொடுப்பது கடவுள் சித்தம். கொண்டாட்டியா கூட இருந்தா சரி, அதை நான் கூட்டி கொடுத்தாலும் அதுக்கு அருமை வேண்டாம். சொல்ற விளக்கத்தை அன்று பாரத போர் நடப்பதற்காக அர்ஜுனுக்கு சுமத்திரை கூடி கொடுத்த அந்த மாயக்கண்ணை நாட்டை பிடிப்பதற்காக கொஞ்ச நேரம் நடிக்க சொன்னேன். இந்த அண்ணன் நான் தெரியாம கூட்டி கொடுத்து ஆமா இந்த பொழப்பு அனுப்ப தும்ப செல்ல தூக்க மாட்டேன் சாவலாம ஏன் சாவணும்? ஏன் அப்படியே நான் சாவனத்துல 10 ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கி கொடுத்து தவிர தூக்கு போடல சாவ மாட்டேன். ஆமா நான் சரியா தெரிஞ்சே கேக்குறேன். நீ தின்னாலும் உழைக்கிறேன். ஆமா இவ்வளவு நாள் கஷ்டப்படுறேன். 8 வருஷம் ஆகுது கஷ்டப்பட்டு பிடிக்கிறாங்க. ஆயிடுச்சு 9 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. 9வது வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் சம்பாதிக்கிறீ நீ எவ்வளவு சேர்த்து இந்த மாதிரி கேக்குறாங்களே? உண்மையா கேக்குறேன் மேடை கேக்குறேன். பாப்பால வச்சுக்கிறேன். 9 வருஷமா நீ பெட்டி வாசிக்கிற இல்லன்னு சொல்ல. ஒரு நாளைக்கு பிள்ளைக்கு 2500 ரூபாய் வாங்கி போறேன். ரைட்டு சரி 2500 ரூபாய் வாங்கி போறேன். ஆமா அதுல நீ எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்க? இங்க இருந்து செய்யார் போற வரைக்கும் தான் டைம். சரி அதுக்கப்புறம் எந்த ஃபைனான்ஸ் எங்க போகணும்னு தெரியாது. போகல. ஆமா பணம் சேர்க்க முடியுதா? நேர்மையான ஆள் மனுஷனி. ஆமா நேர்மையா சம்பாதிக்கிறேன், நேர்மையில போறேன், ஏமாத்துறேன், குடி கிடைக்கிறேன். ஆனா நான் அப்படி கிடையாது. 1.5 கோடி ரூபாய் என் பேங்க் பேலன்ஸ். என்னடா அது? 1.5 கோடி ரூபாய் பேங்க் பேலன்ஸ். இது மட்டும் கார் இல்ல, இன்னும் 5 கார் நிக்குது வீட்டுல. சத்தியமா இது மட்டுமா கோயில் இருக்கிற காலு அந்த ஆனா சம்பாதிக்கிறது முக்கியம். அந்த பணத்தை சம்பாதிக்கிறது வழியே அந்த பணத்தை சேர்த்து படிக்கலாம். நேத்து கூட 1 கோடி 20 லட்சத்துக்கு இதை வித்துட்டு இப்ப 20 லட்சம் கையில எடுத்துக்கிறாப்லையாமா? அங்கேயும் வேலை முடிஞ்சு போச்சு. அங்கேயும் தள்ளி அப்படி இருக்கும்போது உண்மைக்கு காலம் கிடையாது.
தாயத்துக்கு காலம் கிடையாது, தர்மத்திற்கு இது காலம் கிடையாது. அதர்மத்தை செய்யறவன் அமோகமா வாழ்வான். ஒருத்தரை கெடுக்கிறவன் அவன் நல்லா வீட்டுல மாடி மேல மாடி கட்டுவான். அப்படி இருக்கும்போது இந்த நாடு நகர வளர்ச்சி நீங்க எங்களுக்கு சொந்தம் ஒத்துக்காயிட்டு மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது தாயகம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம். மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி. அடக்கடா வாய அருவகட்ட நாய. அப்புறம் வாய முட்டை கூத்தாலே பேசுவான். ஒருத்தர்கிட்ட ஒண்ணு பேசும் போது நிதானம் இருக்கணும். ஆத்திரத்தில் இருக்க கூடாது, கோபத்தில் கூட இருக்க கூடாது. இது ரெண்டுத்தையும் ஏத்துட்டா மனுஷனா இருக்க முடியாது. நீ என்ன பண்ண? ஒப்பம் சொன்னா ஒப்பம் பக்கத்துல என்னடா பட்டு எம்மா எம்மா ராதாவை மாறிக்கிறா பட்டார் பட்டார் அல்வா இல்ல இப்படி வந்தவா நடந்து கொள்வான் என்று நம்பர் 1 லக்காடி பையன் நான். என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் மோசமான ஆள் நான். இதுவும் வேண்டுமாடா, இன்னமும் வேண்டுமாடா.
பார்த்து ஆசை வைத்தீனே நான் உள்ள பார்க்க மறந்து விட்டீனே பருவம் பார்த்து பழகி விட்டீனே நான் இதுவும் வேண்டுமடா எனக்கு இன்னமும் வேண்டுமடா இதுவும் வேண்டுமடா எனக்கு இன்னமும் வேண்டுமடா எனக்கு இன்னமும் வேண்டுமடா எவ்வளவு ஒரு ஆணவம், எவ்வளவு ஒரு திமிரு. மனுஷனா பிறந்தாங்க அகமாவும் இருக்கக்கூடாது. அகமாவும் உன்னி ஆயிக்கிறோம், உன் குடும்பத்தையும் ஆயிக்கிறோம். ஆயிக்கிட்டா குடும்பத்தை என்ன சொத்தம்? அவரா எப்ப நாங்களே சர்ச்சி போனத வந்துக்கிறோம். கேட்டு ரைட்டா? எல்லாம் பண்ணி விடுறா. அப்பா, அப்பா, இவன் எந்த இடத்துல படுத்துன்னு வந்து வந்தான்னு தெரியல, அப்பா. என்ன மாட்டி சாணி தானம் என்பது நல்ல ஒரு விஷயம். ஏன் தெரியுமா? தானத்தான் பிள்ளையா பிடிக்கிறாங்க. எனக்கு அப்பே தெரியுங்க. தாளை கீரை எடுத்து சாப்பிட முடியாது தெரியும். அப்படி இருக்கும்போது இது இந்த 4 நாள் வரைக்கும் இடமே கிடையாது. அது போடு. ஆனா மீண்டும் வருவேன். அடடா, இது கபாலி கொண்டு போறேன். உனக்கு பதவி கற்பா. எனக்கு என்னாட்டி போன் பண்ணி தலைவலி ஐயோ, இந்த பாடி கை தூக்கு போதா குறுக்கு நடிக்கிறேன் அப்பா. அப்பா, நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும். ஏங்க, இந்த சந்தர்ப்பம் சரியா? தங்கச்சி ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வலது ஊதியமில்லை உயிர்கண்டான்